ஹலோ ஆல். தமிழ்நாட்டில் இருக்கிற மோஸ்ட் டேஞ்சரஸான ரோடான கலட்டி ரோடை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கலட்டி ரோடை எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோன்னா மசனக்குடி போகிறதுக்காண்டி தான் யூஸ் பண்ணுறோம். இந்த கலட்டி ஓடி நம்ம மசனக்குடி போகிறோன்னா வெறும் 3/4 மணி நேரம் தான் ஆகும். இதே நம்ம கூடலூர் சுற்றி போனால் 2.5 மணி நேரம் ஆகும். கலட்டி உள்ளே போகணுன்னா ஃபர்ஸ்ட் இந்த தலக்குந்து செக் போஸ்ட்டில் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. இந்த மலைப்பகுதிக்கு என்ட்ரன்ஸ் ஆனவுடனே பக்கத்தில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதில் எந்த இயரில் எத்தனை ஆக்சிடெண்ட் வந்திருக்கு, எத்தனை டெத் ஆகிருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கும். இந்த கலட்டி வழியாக மசனக்குடி போகணுன்னா TN 43 வண்டி இருந்தாலோ அல்லது TN 43 லைசன்ஸ் இருந்தால் மட்டுமே அலோவ் பண்ணுவாங்க. மற்றபடி அனதர் ஸ்டேட் அதுக்கப்புறம் அனதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றவங்கள அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இந்த கலட்டி சாலவுடி நீங்கள் ஒரு டைமாவது போகணுன்னு நினச்சிங்கன்னா லோக்கல் டிரைவர்ஸ் மூலமாக நம்ம இந்த ரோடு வழியாக போய்க்கலாம். இந்த கலட்டி ரோடில் மொத்தம் 36 கேர்பின் பின்ஸை கொண்டது தான் இந்த கலட்டி ரோடு. இந்த 36 கேர்பின் பின்ஸுமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதாவது செங்குத்தான பாதை தான் இருக்கும். இதில் நம்ம ட்ரைவ் பண்ணி போகிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். இந்த கலட்டியில் பார்த்திங்கன்னா இறங்குறதுக்கு மட்டும்தான் TN 43 வண்டி இருந்தால் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. பட் ஏறுறதுக்கு எந்த வண்டினாலும் அலோவ் பண்ணுறாங்க. இந்த கலட்டி ரோட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 செக் போஸ்ட் இருக்குது. ஒன்று தான் அந்த தலக்குந்தா செக் போஸ்ட். அதில் நீங்கள் வந்தாலும் இன்னொரு செக் போஸ்ட்டில் நம்மளை பார்த்து செக் பண்ணி தான் உள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. இந்த கலட்டி ரோடுக்கு மக்கள் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதாவது பேய்ச்சாலை, பிசாஸ் சாலை, மர்மம் நிறைஞ்ச சாலை அப்படின்னு மக்கள் நிறைய பேர் வச்சுருக்காங்க இந்த ரோடுக்கு. மக்கள் பேர் வச்சுருக்க மாதிரியே இது அவ்வளோ டேஞ்சரஸான ரோடு தான். இதில் அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு காரணமே ஸ்பீடு தான். இப்போ வேறு ஊர்லேருந்து வராங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக வருவாங்க. அதனாலேயே பிரேக் பிடிக்காமல் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. 2018 இந்த கலட்டியில் நடந்த மிகவும் கோர விபத்து தான் இந்த விதிமுறையெல்லாம் மாற்றிச்சு. அது என்னென்னா, சென்னையிலேருந்து 7 பேர் சுற்றுலாக்காண்டி ஊட்டியை சுற்றி பார்க்க வராங்க. அதில் 2 நாள் ஊட்டியை சுற்றி பார்த்துருக்காங்க. 3ஆவது நாள் மசனக்குடி, முதுமலை அந்த சைடு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கலட்டி வழியாக மசனக்குடிக்கு வந்திருக்காங்க. 36 கேர்பின் பின்னில் 35வது கேர்பின் பின்னில் வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அந்த 7 பேரில் 5 பேர் டெத் ஆகியிருக்காங்க. 2 பேர் மட்டும் உயிர் பிழைச்சிருக்காங்க. அதுவுமே 2 நாளைக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிய வருது. தங்கியிருந்த ரெஸ்டாரண்ட்டில் 2 நாளாக ஆளையே காணோம். அதுக்கப்புறமா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபோன் நம்பரை ட்ரெக்கிங் பண்ணி பார்த்ததில் இந்த கலட்டியில் தான் கடைசியாக காட்டியிருக்கு. அதுக்கப்புறமாட்டி தான் தேடவே ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சதில் 35வது கேர்பின் பின்னில் வண்டி கிடக்கிறத எல்லாருமே பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு டேஞ்சரஸான ரோடு தான் இந்த கலட்டி ரோடு. எந்த அளவுக்கு அழகும் நிறைஞ்சிருக்கோ அதே அளவுக்கு தான் ஆபத்துமே இந்த சாலையில் ஆபத்தும் நிறைஞ்சிருக்கு. இந்த காட்டில் புலி, சிறுத்தை, யானை எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. யானைலாம் வந்துச்சுன்னா நம்மளால் கிராஸ் பண்ணி போகவே முடியாது, வழியை மறைச்சிக்கிடும். பதினஞ்சாவது கேர்பின் பின்னை தாண்டதுக்கப்புறமா செகண்ட் கலட்டி செக் போஸ்ட் வந்துடும். இந்த கலட்டி செக் போஸ்ட்டில் போலீஸ், ஃபாரஸ்ட் ஸ்டாஃப்ஸ் 2 பேருமே இருப்பாங்க. வண்டி நம்பரை செக் பண்ணிவிட்டு ஏர் இருக்கா, வண்டி ஹீட் ஆகிருக்கா, இன்ஜின் ஹீட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு தான் உள்ளேயே அனுப்புவாங்க. கலட்டியில் ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கலட்டி அருவியுமே இருக்குது. இப்போ தண்ணி ஸ்லோவாக விழுது. பட் மழை சீசனில் நல்லாவே தண்ணி விழும். பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம போகும்போது எந்த இடத்துலையுமே நம்மளோட வண்டியை ஸ்டாப் பண்ணவே கூடாது. எப்போ யானை வரும்னு சொல்லவே முடியாது. வண்டியை நிப்பாட்டி ஃபோட்டோ வீடியோ எடுத்தினா அது நமக்கு தான் ஆபத்து.
ஸோ அதனால் எந்த இடத்துலையுமே நம்மளோட வண்டியை ஸ்டாப் பண்ணக்கூடாது. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது என்னென்னா, சப்போஸ் நம்மளோட வண்டி வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு அப்படின்னா, அந்த எல்லோ கலரில் இருக்கிற டயர் மாதிரி இருக்கிறது வந்து நம்ம அங்கே போய் இடித்தாலும் அதை வந்து அப்படியே நம்மளை திருப்பி அனுப்பி விட்டுருமா.